பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாளினோடு கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 90:15. சங்கீதம் 90:15 வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். மோசே கேட்குறார் இல்லையா, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள், அதற்கெல்லாம் ஈடாக சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும்னு கேட்குறார். நல்லா யோசித்து பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருஷங்கள் அந்த துன்பங்களும் வேதனையும் நம்ம தாண்டி தான் வரும். யாருக்கும் கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தரை அறிந்த ஜனங்களுக்கும் கஷ்டம் இருக்குது, அறியாத ஜனங்களுக்கும் இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம்னா, ரெண்டு பேருங்களோட வித்தியாசம் என்னன்னா, ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றது நிமித்தம் அந்த துன்பத்தையும் அந்த பாடுகளையும் கடந்து வரும்படியான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார், அந்த தாளத்தை கொடுக்குறார். நம்மளாலே நம்முடைய பிரச்சனைகளை சரி செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரம் இல்லை நம்ம வாழ்க்கையில், எதையும் நம்மளால் தாண்டி வர முடியாது. சிலர் அதில் தாண்டி வர முடியாதபடிக்கு அந்த அவமானங்களையும் சிறுமைப்பட்ட நாட்களையும் எண்ணி வேதனை அடைஞ்சு என்ன பண்ணுறாங்க, தவறான முடிவு எடுக்கிறாங்க. அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்க பெற்றதுனால தான் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது வேண்டாம், ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். இத்தனை வருஷம் நம்ம சாட்சியாக நின்றுட்டோம், இன்னும் கொஞ்ச காலம் கர்த்தர் நம்ம நிச்சயமாக உயர்த்துவார், உயர்த்தாமல் போக மாட்டார். அதுதான் வசனம் சொல்லுது, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள். மனுஷன் சிறுமைப்படுத்துகிறான், வேலை ஸ்தலத்தில், உறவினர் மத்தியில், சொந்த பந்தங்கள் மத்தியில் சிறுமைப்படுத்துகிறாங்க. இந்த நாட்களில் பணம் இருந்தால் மரியாதை, இல்லைன்னா இல்லை. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. சபைகளில் நடக்குது, வேலை ஸ்தலத்தில் நடக்குது, சொந்த பந்தங்கள் மத்தியில் நடக்குது. ஏன்னா இதெல்லாம் நடந்தே இருக்க அவசியம் இருக்குது நம்ம வாழ்க்கையில். ஏன்னா உன்னை குறித்து கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். நல்லா யோசிங்க. ஒரு நல்ல பொருளை உருவாக்கணும்னா அந்த பொருள் அக்னியினால் புடமிடப்பட்டு வணையப்பட்டு அந்த நபரால் ஒரு நல்ல பாத்திரமாய் மாற்றப்படுகிறது. அப்படியே அந்த பொருள் வேணும், நல்ல பொருள் வேணும்னா இவ்வாறான உடம்பிடுதல் இருந்தால் தான் நல்ல பாத்திரமாக நம்ம கையில் கிடைக்குது. கடையில் போகும்போது அதுக்கு எவ்வளோ ப்ராசஸிங் இருக்க முன்பாக நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பொருளை வாங்குகிறோம், சாப்பிட்ற பொருளோ இல்லை பாத்திரமோ உடையோ, அதுக்கு முன்பாக அது தயாரிக்கப்படுகிற விதம்